வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு. அமிழ்தினும் இனியது நம் தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழ்கின்ற நிலப்பகுதி தமிழ்நாடு என பெயர் பெறும். அந்த தமிழ்நாடு 2000 வருடத்திற்கு முன்னால ஒரு பெரும் புலவர் பணம்பாரனார் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம அப்ப நம்மளுக்கு எல்லைகளாக இருந்தது வடக்கே திருவேங்கடமலையும், தெற்கே கன்னியாகுமரி மற்றும் கிழக்கு மேற்கு கடல்கள் சூழ்ந்த பகுதி. இத தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் மிக மிக தொன்மையானது. இங்கதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்த நிலப்பரப்புலதான் உயிர்கள் முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலவியல் ஆராய்ச்சியாளர்களும் மற்ற ஆராய்ச்சியாளர்களுமே சொல்றாங்க. அவர்களுடைய ஆய்வினுடைய முடிவு அது. அதுக்கு அவங்க தக்க சான்றுகளும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த நிலப்பகுதியில தான் எல்லா உயிர்களுமே, அதாவது ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள பெரிய உயிரினங்கள் வரைக்கும் இருக்கிற சரியான தகவமைப்புகள்லாம் இந்த நிலப்பகுதியில தான் இருந்துச்சு, இருக்கு. அதனால இங்கதான் முதல்ல உயிர்கள் தோன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமையோட சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இந்த நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு நம்மளால நினைச்சு பார்க்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. இப்ப இருக்கிற இந்த இந்துமா கடல் அப்ப அது குமரி கண்டம் அப்படின்னு ஒரு பெரிய கண்ட பகுதியா இருந்திருக்கு, பெரிய நிலப்பரப்பு. அந்த குமரி கண்டத்தினுடைய எல்லை எதுன்னு பார்த்தோம்னா, அங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆஸ்திரேலியா கண்டத்தினுடைய மேற்கு கடற்கரையில இருந்து ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு கடற்கரை வரைக்கும் அந்த நிலப்பகுதி பரவி இருந்திருக்கு. அதுல முழுவதும் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம கடற்கோளினால அந்த பகுதி ஒரு காலத்துல அழிக்கப்படுது. கடற்கோளினால அழிக்கப்பட்ட போது அதுல இருந்த மக்கள் உலகின் பல்வேறு இடங்களுக்கும் அப்படியே சிதறி போயிடுறாங்க. அப்படி போன மக்கள் அங்க உள்ள அந்த பருவகால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய உடையில், உணவில், பழக்க வழக்கத்தெல்லாம் மாறுதல் வருது. அப்ப எல்லாரும் இங்க இருந்து போன மக்கள் தான் அப்படிங்கிறதான் ஆராய்ச்சியினுடைய முடிவு. இதுதான் நம்மளுடைய அந்த வரலாற்று பாரம்பரியம். இதையெல்லாம் மெய்ப்பிக்கிறது மாதிரி சான்றுகள் இப்போது நம்மளுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியில கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இத சரியா நம்ம மெய்ப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகத்துக்கே முன்னோடிகள், நாகரிகத்தின் பிறப்பிடமானவர்கள் அப்படின்னு நம்ம பெருமைப்பட வேண்டிய தருணம் இது. இத மெய்ப்பிக்கிறதுக்கு நம்ம நல்ல முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ஓரணியில் பாடுபடணும். நம்மளுடைய பழந்தமிழருடைய வாழ்க்கையை நாம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு உத்வேகம் தரக்கூடியதா மாறும். ஏன்னா இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரவங்க நம்ம அந்த பரம்பரையில வந்தவங்க அப்படிங்கிறதான் இந்த தமிழர்களுடைய பெருமைகளை நம்ம அறிஞ்சு கொள்வதனுடைய ரகசியம். இதை மனவியல் ஆராய்ச்சியாளர்களும் கூட சொல்றாங்க. நீங்க எப்பவுமே, அதாவது குறிப்பா நம்மளுக்கு சோர்வு ஏற்படுற சமயம், நம்மளை யாராவது நம்மளுடைய பெருமைகளை ஒரு மறைக்கிற சமயத்துல நம்ம இத நினைச்சு பார்த்து உடனே நம்ம இத காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடணும். அதுக்காக மீண்டும் நம்மளுடைய பழமைகளை நினைச்சு பார்ப்போம். நம்மளுடைய பழந்தமிழர்கள் எப்ப தோன்றுனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான கால வரையறையுமே இல்லை. அதனாலதான் ஒரு பழம்பாடல் இப்படி சொல்லுது: கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியினர் தமிழ் குடியினர் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் மக்கள், பழங்குடியினர், அந்த மண்ணிலேயே, தமிழ் மண்ணிலேயே தோன்றின மக்கள். எங்க இருந்து குடியேறி வரல. இப்ப நம்ம வரலாறுகள் எல்லாம் படிக்கிறோம். வல்லரசு அப்படின்னு சொல்லப்படுற நாடுகள் எல்லாம் மக்கள் எங்கேயோ இருந்து குடியேறி இருந்தவங்க. அங்க அவங்க நாகரிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான நாகரிகம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் இந்த மண்ணிலேயே தோன்றினவங்க.
அது மட்டும் இல்ல, நம்மளுடைய இந்த தாய்மொழி வந்து தமிழ் மொழி இந்த மக்களே பேசி பேசி உருவான ஒரு உயர்தனி செம்மொழி. இதுதான் வந்து நம்மளுடைய மிக நுண்ணிய பாரம்பரியம். அது மட்டும் இல்ல, இந்த மக்கள் அவளுடைய செய்கையில் பழக்கங்கள் தான் பின்னால தமிழர் பண்பாடு அப்படின்னு உயர்ற அளவுக்கு அவர்களுடைய மாண்பு உயர்வடைந்து இருந்தது. அதாவது இதுல வந்து என்ன அப்படின்னா, பண்பாடு அப்படின்னு முதல்ல என்னன்னா, அதிக வீரமா இருந்தாங்க மக்கள். எவ்வளவுக்கு வீரமா அவங்க இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அன்பானவர்களாகவும் இருந்தாங்க. இப்படி அவர்களுடைய அந்த வாழ்வியல் முறை வந்து அப்படியே அப்படியே வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது நாகரிகத்தினுடைய உச்சியில. அப்படியே பார்த்தோம்னா அது வந்து அந்த நாகரிகம் எங்க தோன்றுச்சுன்னா காவேரி கரையில தோன்றுச்சு. ஆனா அது கங்கை கரை நாகரிகத்தை விட உயர்வானது. இது மட்டும் இல்ல, இவங்க இந்த நம்மளுடைய மன்னர்கள் வந்து இமயமலை வரைக்கும் போய் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அங்க மூவேந்தர்களுடைய சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அசோகர் வந்து இந்தியா முழுவதும் ஆட்சி செஞ்ச காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டுல அசோகருடைய கொடி வந்து பறந்ததா சரித்திரமே இல்லை. அப்ப கூட நம்மளுடைய மூவேந்தர்கள் கொடி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல பறந்திருக்கு. தமிழ் மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அசோகர் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்ச போதிலும் அவரோட படகுட நம்மளுடைய காவேரி கரையை கடந்து வரல. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய வீரத்திற்கு சொந்தக்காரவங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய தருணம். இன்னும் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு தகவல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு மொழி வச்சு உலகை ஆண்டவன் தமிழன் அப்படின்னு சொல்றாங்க. தென்னன் தென்னவன் என்ற பெயர்கள்லாம் வந்து நம்ம மன்னர்களை குறிக்கிற பெயர்கள். அது மட்டும் இல்ல, இவங்க எப்படிப்பட்ட பண்பாடோட இருந்தவங்க சொல்றதுக்கு, அதாவது இப்ப நம்ம தீய பழக்கங்கள் அப்படின்னு சொல்லி அதை சாதாரணமா சொல்றோம். ஆனா சில தீய பழக்கங்கள், அதாவது பொய் சொல்லுதல், களவு செய்தல், கல் குடித்தல், இந்த மாதிரி புலால் சாப்பிடுதல், இதெல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து அதாவது ரொம்ப கொடிய பாவங்கள், கொலை செய்யறதை விட இது மோசம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாங்களாம். அது மாதிரி இன்னொன்னு, அவங்களுடைய வாழ்வியலே வந்து ஒரு கலையா இருந்திருக்கு. கலை தான் அவங்க வாழ்வு. 64 கலை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. சில கலைகள் அவங்களுடைய வாழ்க்கையோடய ஒன்றுனதா இருந்திருக்கு. கட்டிடக்கலை, இசைக்கலை, மருத்துவக்கலை, இதெல்லாம் வந்து அன்றாட அவர்களுடைய வாழ்வுல ஒன்றுனதா இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின சில நாடுகள் நாங்க தான் வியாபாரத்துல முன்னோடி, வணிகத்துல முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மன்னர்கள், தமிழ் மக்கள் அதாவது உலகம் பூரா வாணிகம் செஞ்சிருக்காங்க கடல் வழியா. இது வந்து இதுக்கு நிறைய சான்றுகள் நம்மளுக்கு இருக்கு. அதாவது இலங்கையில வாணிகம் செஞ்சிருக்காங்க, இங்க எகிப்துல வாணிகம் செஞ்சிருக்காங்க, இப்படி உலகம் முழுவதுமே வந்து வாணிகம் செஞ்சிருக்காங்க. அப்ப அது மட்டும் இல்ல, முதல்ல கடல்ல கட்டுமரத்தை கட்டி விட்டவனே வந்து தமிழன் தான். அதனாலதான் அவன் கட்டுமரம்னு வச்ச பேரு கட்டமரான் அப்படின்னு உலகம் பூரா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இத அதாவது தமிழாக வாழ்ந்த, தமிழர்களுக்காகவே வாழ்ந்த நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இத வந்து தன்னுடைய வாழ்நாள்ல தமிழ் மக்களுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அவரு எப்பவுமே தமிழர்களை அழைக்கும் போது எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, என் கழக கண்மணிகளே, என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே அப்படின்லாம் அழைப்பாங்க. அதுக்கும் மேலையும் ஒரு படி மேல போய் அவங்க வந்து நானே உங்களுக்காகத்தான், தமிழர்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அது வந்து இதுதான். ஏன்னா அவர் நல்ல தமிழை வந்து உள்வாங்கினவங்க. அப்ப அந்த கட்டுமரங்கிற வார்த்தையை வந்து தமிழன் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னு. எவ்வளவு தூரம் நம்ம மேல அன்பு வச்சிருந்தா அவங்க இந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கணும். இந்த அழைப்பின் தொடர்ச்சியா இப்போது நம்மளுடைய
இந்த பெருமை மிகும் திராவிட மாடல் ஆட்சி தந்த நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய தமிழின் பெருமை காக்க, நம் வரலாறு காக்க ஓரணியில் சேர நம்மை அன்புடன் அழைக்கிறார்கள். நாம் தமிழ் காக்க ஓரணியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.